ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 முழு கோழியும் வச்சு முழுசா சமைக்க போறோம். என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். கொழுப்பெல்லாம் எடுத்துடலாம். எனக்கு முழு கோழி வேணும். முழு கோழியா? கொடுத்துருவோம். முழு கோழி முழுசாக வேணுமா பாதி வேணுமா? முழுசா வேணும். முழுசாக வேணுமா? முழுசாக தின்றுவியா நீ? உன் தொப்பையை பார்த்தாலே தெரியுதுடா, நீ முழு கோழியை முழுசாக தின்பண்ணு. அப்படி 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 கோழிக்கு மசாலா போட போகிறோம். என்னென்ன மசாலா போட போகிறோம்னு பாருங்கள். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து, அரைச்ச மல்லி சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா தூள், அடுத்தது எலுமிச்சம்பழம், பாருக்க ஒரு புளிப்பு. எலுமிச்சம்பழம் புளிக்காமல் இனிக்குமாடா? இதெல்லாம் ஆரஞ்சு பழமா? கோழியோட ரத்தம் மாதிரி இருக்கு. அது கோழியோட ரத்தம் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. கோழி ரத்தம் இப்படி தான் இருக்குமா? பார்க்காத மாதிரி இருக்கு. டேய், சிக்கன் எங்கேயும் போயிடாதடா, விட்டா பச்சையாவே தின்றுவ பிறகு. இரு, இந்த ஒரு சிக்கன் உனக்கு தான். என்ன பண்ண போகிறோம்? மசாலா தடவை போகிறோம். காரமாக வேணுமா காரம் இல்லாமல் வேணுமா? காரமாக தான் வேணுமா? அப்பா, கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோடு போட்டுறதுக்குலாம் நான் அது உள்ள இப்படி மசாலா வச்சு விட்றணும். இப்போ தான் நல்லா ஊறி போய் உள்ள மசாலா ஏறி. இதே மாதிரி செஞ்சு விடணும், வீட்டில் போய் சண்டை போடக்கூடாது, சரியா? என்ன பெருமிச்சு விட்ற? எச்சு ஊறுதா? ஊறும் ஊறும். இங்கே இருக்கடா வாடா. நல்லா உள்ளே வச்சுட்டு பூண்டு எதுக்கு உள்ளே வைக்கிறது? எதுக்கு வைக்கிறதா? இது உள்ளே வச்சோன்னு வச்சுக்கேன், இந்த மல்லி, புதினா, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் வாசம் வந்து சூப்பராக இருக்கும்.
குடிச்சிட்டியா குடத்தோட எடுத்து குடிக்கிற என்னடா இது சுடுற ஈரல்ரா விநாயகர் கல்லீரலும் இருக்கு சாதா ஈரலும் இருக்கு டேய் வாசமத்தியா சூப்பரா இருக்கு என்ன வாசம் வருது இந்த மசாலா வாசனை வருது கருவேப்பிலை வாசம் வருது பாரு பூண்டு வாசனை வருது நல்லா வெந்து பொலப்பொலன்னு கொட்டுது கருவேப்பிலை வர்றா சூப்பரா இருக்கு சூப்பரா வந்துருக்கு பத்தியா எப்படி பொலப்பொலன்னு வந்துருக்குன்னு சூப்பரா வந்திருக்கானே இருட்டு அதையும் ஓப்பன் பண்ண ஓ பாப்பாடா லெக் வேணும் லெக் வேணுமா இந்தா ஏற்கனவே எடுக்கும்போது புட்டுக்குச்சு பொறுமையாக சாப்பிட்றா கொஞ்சம் பேரும் சிக்கன்னா போதும் இதை சாப்பிடு இதை எடுத்து இந்த கொத்தமல்லி இருக்குல்லடா கொத்தமல்லி எடுத்து அதை பீஸில் அப்படியே பீஸோடு எடுத்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பீஸோடு எடுத்து அப்படி சாப்பிடு உண்டா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பராக சூப்பரா இருக்கு சூப்பராக இருக்கா உனக்கு நீ நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அவ்வளோதான் கொடுப்பேன் இதுமாதிரி பாதி இருக்கக்கூடாது நீ சிக்கனுக்கு சின்னதாக இருக்கா இல்லை வாய் பெருசாக இருக்கா வாய் சின்னதா இருக்கு வாய் சின்ன சிக்கன் பெருசாக இருக்கா சிக்கனு உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பாருங்க அதுவும் அது உள்ளே வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா அந்த பூண்டு வாசம்லாம் வேறு லெவலில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் செஞ்ச சுட்டக்கோழி அதாவது களிமண்ணில் சுட்டக்கோழியை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் 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 பாய்